வணக்கம், welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து வாழைப்பூ வரையோட வந்திருக்கேன். இது ஒரு ரிக்வெஸ்ட் ஃப்ரம் நீரா ஃப்ரம் ஜெர்மனில இருந்து கேட்டிருக்காங்க வாழைப்பூ வரை செய்து காட்ட சொல்லி. சோ இந்த வாழைப்பூ வரை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதுல வந்து நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்ல அல்லாட்டிக்கு 615 கிராம் வருது. இப்போ இதை நாங்க உடைச்சு எடுப்போம். சோ இது உடைக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த இருக்கு இந்த பூ விரிஞ்சிருக்குதுல்ல, இந்த வாழைப்பூட பூ விரிஞ்சிருக்குது. இல்லாத அளவுக்கு வந்து நாங்க இதை உடைச்சு எடுக்கணும். இன்னொரு டிப் வந்து இப்படி நீங்கள் உரிக்க உறிஞ்சொண்டு வரும். ஆனால் அந்த உரியாமல் இருக்கும் டைட்டாக இருக்குமில்ல, அந்த இது வரையும் இதை நாங்கள் உரிச்செடுக்கணும். இந்த இருக்குது இதை நான் இப்போ உரிச்சிருக்கேன். இந்த இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா டைட்டாக இருக்குது. இந்த உரிக்க கஷ்டம் டைட்டாக இருக்குது. மட்டும் நான் கடைசியாக உரிச்சதில் வந்து பூ இந்த அப்படி விரியாமல் இருக்குது. இப்படி வரைக்கும் நீங்கள் இதை வெட்டி எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மேல் தண்டை வெட்டுவோம். தோலை உடைக்கிறதுக்கு முதல்ல வந்து 615 கிராம் வந்தது. தோலெல்லாம் உடைச்சா அப்புறம் வந்து 210 கிராம் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். ஸோ நார்மலி வந்து இதை வந்து கொத்தி தான் வெட்டுறது. ஆனால் நான் இது சின்ன ஒரு டிப் வந்து இதை நீங்கள் ஈஸியாக வெட்டுறேன்னு சொன்னால் இதை நடுவால் அப்படி பிளந்துட்டு இப்படி நடுவால் வெட்டிட்டு இதை ஸ்ட்ரிப்ஸாக வந்து சின்ன பீஸாக நீட்டு பீஸாக இதை வெட்டுங்கோ. நீங்கள் கொத்தி வெட்ட தேவையில்லை. ஸோ இப்படி நான் ஸ்ட்ரிப்ஸாக வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்ல குருணியாக வெட்டி எடுக்கணும். நல்ல மண்ணாக சின்ன சைஸாக வெட்டி எடுக்கணும். இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். ஸோ இப்படி நான் குருணியாக வெட்டி வச்சிருக்கிறேன். வெட்டி போட்டு இன்னொருக்கா இப்படியே மேலால் சாப் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் நல்லா சின்ன சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி வெட்டி போட்டு ஸோ இந்த இருக்குது இதில் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் போட்டுட்டு வாழைப்பூ வந்து 3 அளவுக்கு வந்து தண்ணி விட போகிறேன், பச்சை தண்ணி. ஸோ இப்போ தண்ணி விட்டுட்டேன். இதை நல்லா பிசைஞ்சு விடுங்கோ. ஸோ இதை நல்லா பிசைஞ்சு போட்டு ஊற வச்சிங்கன்னு சொன்னால் தான் இந்த கயிறு வந்து இல்லாமல் இருக்குது. இப்போ இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். 15 இல்லை 20 நிமிஷம் இப்படியே விட போகிறேன் தண்ணிக்குள்ளே ஊறுறதுக்கு. ஸோ இப்போ இந்த வாழை பொத்தியை வந்து நான் ஊற வச்சேன்னா 20 நிமிஷம் ஆகிட்டுது. இதை நல்லா பிசைஞ்சு புளிஞ்சு எடுக்கணும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து நீரா ஃப்ரம் ஜெர்மனி கேட்டிருந்தேன் நீங்கள் வாழைப்பூவில் வந்து வர செய்ய சொல்லி. ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காண்டி ஸோ இதை நான் 2 தரம் கழுவி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நான் இதில் பெரிய ஒரு வடி வச்சு அது கீழே வந்து ஒரு டிஷ் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு பிசைஞ்சு வச்சு இந்த வாழைப்பூ இதை இப்படி இதுக்குள்ளே ஊற்றுவோம். இப்போ இதில் இருக்க தண்ணி அவ்வளோத்தையும் புளிஞ்செடுக்கணும். ஸோ இப்போ இதை நான் நல்லா புளிஞ்சிட்டேன். இதை புளிஞ்ச அப்புறம் இப்போ திருப்பி வந்து இன்னொரு டிஷ்ஷில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விடுவோம், பச்சை தண்ணி. ஸோ தண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுக்கணும். ஸோ இதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வடிச்செடுப்போம். முதல் வடித்த வடிக்கிலே இதை வடிப்போம். தண்ணி வந்து புளிஞ்செடுப்போம். நல்லா தண்ணியை புளிஞ்செடுங்கோ. இந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் இதை புளிஞ்சிருக்கிறேன். இதை நல்லா புளிஞ்சு ஒரு தண்ணியும் இல்லாமல் இதை புளிஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த வாழைப்பூவை. இப்போ இதை புளிஞ்சா பிறகு புளிஞ்சு வச்ச வாழைப்பூக்கு வந்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, Turmeric Powder 1/4 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் கறி பவுடர் இருக்குது, 1 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க.
ஸோ இதுக்கு நீங்கள் உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா நான் உப்பும் போட்டு ஊற வச்சபடியா ஈவன் தோ நாங்கள் கழுவுனாலும் இந்த உப்பு தன்மை இழுத்துருக்கு இந்த வாழைப்பூ. ஸோ அதால் வந்து இதில் நான் 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் பார்த்து போடுங்க. இதில் வந்து தேங்காய் பூ திருவி இருக்கிறேன் 45 கிராம், எல்லாட்டிக்கு 1/3 கப் தேங்காய் பூ இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. ஸோ இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. போட்டு இந்த கடுகு வடிக்கணும். இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்கும் இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பட்டி வச்சுருக்கேன். இதை இதில் போடுங்க. இதில் ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. போட்டு இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக வதங்கி இருக்குது. இப்படி வதங்கி கொண்டு வரைக்கும் இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது 3. இதை சின்ன சின்ன பிச்சிருக்கு. இதையும் இப்போ இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வெள்ளனையே இந்த காஞ்ச மிளகா போட்டிங்கன்னு சொன்னால் காஞ்ச மிளகா வந்து எரிஞ்சிடும். ஸோ அந்த காஞ்ச மிளகா போட்டு ஒரு 40 செகண்ட்ஸுக்கு பிறகு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பூவை இதுக்குள்ள போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேருந்து ஒரு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் மூட தேவையில்லை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நல்லா வறுத்தெடுப்போம். இந்த வரைய இப்போ 1.5 நிமிஷம் ஆகிருக்குது. நீங்கள் இடக்கிட வந்து கிளறி விடுங்க, இல்லாட்டிக்கு அடிப்பிடிக்கும். ஃபுல்லாக வந்து ஸோ இதை நான் இன்றைக்கி ஃபுல்லாக மிரக்கரியாக செய்கிறேன். பட் உங்களுக்கு வந்து இந்த வாழைப்பூக்கு வந்து விருப்பம் என்று சொன்னால் இறால் போடலாம், எல்லாட்டிக்கும் மாசி கருவாடை போடலாம். ஸோ போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் மிரக்கரி என்று சொன்னால் போட தேவையில்லை. பட் உங்களுக்கு போட விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் போடலாம். ஸோ இதை நல்லா இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்க்கலாம், உப்பு காணுமாண்டு. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆகிருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து 6.5 நிமிஷம் ஆயிட்டு, 6.5 மினிட்ஸ் ஆயிட்டுது. இந்த 6.5 மினிட்ஸுக்கு பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீரா, இந்த வாழைப்பூ வரையெல்லாம் செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.